ஒரு வாரத்துக்கு முன்னாடி மதகத ராஜாவோட ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட்ல விஷால் கலந்துக்கிட்டப்போ அவருக்கு உடல்நிலை கொஞ்சம் சரியில்லாததால மைக் பிடிச்சு பேசுறப்போ கை நடுங்குச்சு. உடனே சமூக வலைத்தளங்கள்ல அது காரணம் என்ன தெரியுமா, இனிமே அவரு அவ்வளவுதான்னு பல பேர் தப்பு தப்பா ரொம்ப அருவருப்பா பேசி தங்களோட வியூஸ்க்காக வீடியோ போட்டாங்க. ஆனா அவங்களுக்கெல்லாம் பதிலடி கொடுக்கற மாதிரி படத்தோட முதல் ஷோவை சத்யம் தியேட்டர்ல ஆடியன்ஸோட சேர்ந்து பார்த்து முக்கியமா அவங்களோட ரெஸ்பான்ஸை பார்த்து ரொம்ப சந்தோஷமா கிளம்பி போனாரு விஷால். பொதுவா 10 வருஷம் ஆனாலே ஒரு விஷயம் அவுடேட்டட்னு சொல்ற தலைமுறை இது. ஆனா 12 வருஷத்துக்கு முன்னாடி எடுக்கப்பட்ட இந்த படம் தான் இன்னைக்கு பொங்கல் வினரா ஜெயிச்சிருக்கு. அப்படி என்ன இருக்கு இந்த படத்துல? வணக்கம், இது பணிவீடு டாக்கீஸ். நான் உங்கள் பணிவீடு குமரன். இது சுந்தர் சி இயக்கத்தில் விஷால் அண்ட் சந்தானம் கூட்டணி நடிச்சிருக்கிற மதகத ராஜா திரைப்படத்தோட விமர்சனத்தை தொடங்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் இந்த சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கன்னா விமர்சனம் முடியிறப்போ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே கொஞ்சம் லைக் ஷேர் கமெண்ட்டையும் பண்ணீங்கன்னா இன்னும் சிறப்பான முறையில் பதிவுகளை போடுறதுக்கு எனக்கு அது பெரிய ஊக்கமாக இருக்கும். சரி, இப்போ மதகத ராஜா திரைப்படத்தோட கதை என்னன்னு கொஞ்சம் சுருக்கமாக பார்த்துருவோமா? விஷாலும் அவரோட ஸ்கூல் டைம் ஃப்ரெண்ட்ஸ் 3 பேரும் சேர்ந்து தங்களோட மாஸ்டரோட பொண்ணு கல்யாணத்துக்காக போறாங்க. போனா அங்க ஒரு எதிர்பாராத பிரச்சனை. விஷால் அதை சுமூகமா தீர்த்து வச்சு நல்ல பேர் வாங்குறாரு. அதே சமயம் தன்னோட 2 ஃப்ரெண்ட்ஸோட வாழ்க்கையில பெரிய பிரச்சனை இருக்கிறது அவருக்கு அப்பதான் தெரிய வருது. அதிர்ச்சி ஆகுறாரு. அது காரணமானவன் அரசியல் செல்வாக்கு மிகுந்த ஒருத்தனும் தெரிய வருது. இருந்தாலும் நண்பர்கள் நடந்த அநியாயத்துக்கு நியாயம் கிடைச்சே ஆகணும்னு அந்த வில்லனை எதிர்க்க துணிகிறாரு. அதுக்கப்புறம் அந்த வில்லனோட தடைகளையும் சூழ்ச்சிகளையும் முறியடிச்சு ஜெயிச்சாரா இல்லையாங்கிறது தான் கதை. இதுக்கிடையில காதல், அதுல விஷால் யாருக்குன்னு அஞ்சலி வரலட்சுமியோட மோதல், பேசுறது எல்லாத்தையும் காமெடி ஒன்லைனரா மாத்திர சந்தானம் பிளஸ் கூட்டணியோட கலாட்டா, அப்புறம் பாட்டு டான்ஸ் ஃபைட்டுன்னு எல்லாம் நிறைஞ்ச ஒரு ஆல் இன் ஒன் பேக்கேஜ் தான் மதகத ராஜா. முதல்ல இந்த படத்தை பார்க்க தொடங்குறதுக்கு முன்னாடி இது 2012-13 எடுக்கப்பட்ட படங்கிறத ஞாபகம் வச்சுக்கிட்டு பார்க்கறது நல்லது. ஏன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்த எதுவா இருந்தாலும் அது நல்லா இருக்கா இல்லையான்னு கூட தெரியாம சுலபமா அதை அவுடேட்டட்னு சொல்லிடுவோம். அதனால நம்ம டைம் மிஷின்ல அப்படியே ஒரு 12 வருஷம் பின்னோக்கி போய் இந்த படத்தை பார்க்க ஆரம்பிச்சா நிச்சயமா நம்ம அப்கிரேடட் அறிவெல்லாம் மறந்து போய் சீன் நல்லா வாய் விட்டு சிரிச்சுட்டு வரலாம். படம் அப்படி ஒரு பக்கா காமெடி கலாட்டாவா இருக்கு. படத்தோட பெரிய பலமே கண்டிப்பா விஷால் அண்ட் சந்தானம் தான். விஷால் ஒரு பக்கம் ஆக்ஷன்லயும் லவ் சீன்ஸ்லயும் பட்டைய கிளப்புறாருன்னா, சந்தானம் வாயை திறந்தாலே ஃபுல் ஃபார்ம்ல காமெடி சிக்ஸரா விழுகிறாரு. முதல் பாதி முழுக்கவே சீனுக்கு சீன் சந்தானமும் சுவாமிநாதனும் பண்ற ரகலையில தியேட்டரே லொல்லு சபா மாதிரி கேப்பே விடாம சிரிச்சுக்கிட்டே இருக்கு. குறிப்பா ஷகிலாவோட புருஷன் கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக சந்தானம் ஓடுறப்போ நடக்கிற காமெடி, சும்மா இருக்கிற மாமியார அவரு நக்கல் அடிக்கிற காட்சிகள், நண்பர்கள் 3 பேரும் வரலட்சுமியை ஒன்னா சைட் அடிக்கிறப்போ அவங்களை ஏமாத்திட்டு சந்தானம் ஆடுற போங்காட்டம், அப்புறம் பழைய ஸ்கூல் எதிரிகளோட சவாலை ஏத்துக்கிட்டு ஓடுற அந்த ரன்னிங் ரேஸ்னு ஒரு சிரிப்பு மராத்தனாவே இடைவேளை வரைக்கும் படத்தை ஓட்டிடுறாங்க. இந்த படத்தை பார்த்துட்டு இருக்கிறப்ப கண்டிப்பா உங்களுக்கு ஒரு விஷயம் மனசுல ஓடும். படத்தோட ஹீரோவை விட நம்மளை அதிகமா சந்தோஷப்படுத்தி சிரிக்க வைக்கிற சந்தானம் காமெடினாவே இருந்திருந்தா நல்லா இருந்திருக்குமோன்னு தோணும். எதுக்கு ஒரு ஹீரோவா நடிக்க போனார்னு ஒரு வருத்தம் வரும். அந்த அளவுக்கு தமிழ் சினிமா ஒரு மிக சிறந்த காமெடியனை தற்போதைய படங்கள்ல மிஸ் பண்ணிருக்குன்னு சொல்லலாம். இடைவேளைக்கு அப்புறம் விஷாலுக்கும் வில்லன் சோனு சூடுக்கும் நடக்கிற முட்டல் மோதல் தான் கதை. 2 பேரும் நல்லா விரைப்பா முறைச்சிட்டு கெத்து காட்டுறாங்க. விஷால் சோனுக்கு எதிராக ஒவ்வொரு விஷயமா செய்ய ஆரம்பிச்சிடுறாரு. சரி, இனிமே காமெடிக்கு அவ்வளவுதான் ஸ்கோப் போல இருக்குன்னு நினைச்சா கதையில மனோபாலாவை ஒரு அரசியல்வாதியா கொண்டு வராங்க. அவர் என்னடான்னா சந்தானத்தையே ஓவர் டேக் பண்ற மாதிரி காமெடியில சும்மா பிச்சு உதறி இருக்காரு. அதுவும் அவரோட போர்ஷன்ல பாதிக்கு மேல டெட் பாடியா, சான்ஸே இல்ல. அது ஒரு பெரிய சீக்வன்ஸ். வீட்ல கார்ல லாரிலன்னு அது டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிட்டே இருக்கும். அதுல அவரோட முகத்தையும் உடம்பையும் வச்சுக்கிட்டு அவர் கொடுக்குற போஸ் ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு அவார்டு கொடுக்கலாம். அதுவும் வண்டி ஸ்பீட் பிரேக்கர்ல ஏறி இறங்குறப்போ முகத்தில் அவர் காட்டியிருக்க அந்த மாற்றம்லாம் காமெடியில் ஆஸ்கர் லெவலு. நிச்சயமா அவரோட கரியர் பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் இதுதான். நான் மட்டும் இல்லை, படம் பார்க்குற ஒவ்வொருத்தரும் நீங்க கண்டிப்பா சொல்வீங்க. இவரை வச்சு இப்படி ஒரு காமெடி சீக்வன்ஸ் யோசிச்சதுக்காகவே சுந்தர்சியை பாராட்டணும். கண்டிப்பா இது பயங்கரமா ஒர்க் அவுட் ஆகும்னு 200% நம்பி அவ்வளோ எஃபர்ட் போட்டு எடுத்திருக்காங்க. அதனாலே தியேட்டர்ல அது 500% ரிசல்ட்டை கொடுத்துடுது. இதுல என்ன ஒரு வருத்தமான விஷயம்னா, தன்னோட அற்புதமான இந்த நடிப்புக்கான ரெஸ்பான்ஸை பார்க்கறதுக்கு தான் மனோபாலா சார் இன்னைக்கு நம்ம கூட இல்லை. இவரை மாதிரி இன்னைக்கு நம்மோட இல்லாத மணிவண்ணன் சார், அப்புறம் சிட்டி பாபுவும் கூட படத்துல இருக்காங்க. காட்சிகள் கொஞ்சமா இருந்தாலும் தங்களோட அந்த போர்ஷனை ரொம்ப சிறப்பா நேர்த்தியா பண்ணிருக்காங்க. அவங்க எல்லாம் திரையில மறுபடியும் பார்க்கறதுக்கே அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. குறிப்பா மணிவண்ணன் சாரை காட்டுறப்போ அவருக்கு மரியாதை பண்ற மாதிரி சுந்தர்சி போடுற ஒரு டைட்டில் நிகழ்ச்சியா இருந்துச்சு. விஷாலுக்கு ஜோடியா அஞ்சலியும் வரலட்சுமி சரத்குமார் நடிச்சிருக்காங்க. படத்துல 2 பேரும் விஷாலுக்கு மட்டும் போட்டி போடல, கவர்ச்சியிலையும் ஒரு டஃப் ஃபைட் கொடுத்திருக்காங்க. இவங்க 2 பேரையும் வச்சு எடுத்திருக்க ஒரு கிணறு காமெடி சீன்ல தியேட்டர்ல சிரிப்பு தெரிக்குது. சந்தானமும் சுவாமிநாதனும் சேர்ந்து அதை வேற லெவலுக்கு கொண்டு போயிடுறாங்க. மற்றபடி விஷாலோட நண்பர்களா வர சடகோபன் ரமேஷும் நிதின் சத்யாவும் படத்தோட முதல் பாதையில் தங்களோட பங்கை சிறப்பா செஞ்சிருக்காங்க. செகண்ட் ஹாஃப்ல மொட்டை ராஜேந்திரன் கொஞ்ச நேரமே வந்தாலும் அட்டகாசமா பண்ணியிருக்காரு. படத்தோட கேமராமேன் ரிச்சர்ட் எம் நாதன். விஷுவல்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. பாடல் காட்சிகளோட ஃப்ரேம்ஸ், அதோட கலர் டோன்ஸ் எல்லாமே செமையா இருக்கு. ஆக்ஷன் காட்சிகளை மட்டும் இல்ல, அந்த டெட் பாடி மனோபாலா காமெடி சீக்வன்ஸையும் பரபரப்பாவே படமாக்கி இருக்காரு. படத்துக்கு மியூசிக் விஜய் ஆண்டனி. இப்ப எடுத்த படமா இருந்தா அபூர்வமா ஒரு பாட்டு இல்ல அதிகபட்சமா 2 பாட்டு தான் வரும் இல்லையா? ஆனா படத்துல கரெக்டான இன்டர்வல்ல 4-5 பாட்டு இந்த காமெடி கலாட்டாக்களுக்கு நடுவில் கலர் கலரா வந்துட்டு போயிடுது. பாடல்களும் கேட்க நல்லாவே இருக்கு. குறிப்பா
படத்துக்கு உள்ள இருக்கிற பாடல்களை தாண்டி படம் முடிஞ்சு என் கிரெடிட்ஸ் போடுறப்போ வர அந்த தும்பைக்கு தும்ப பாட்டை விஜய் ஆண்டனி அட்டகாசமா போட்டிருக்காரு. அதுல கேமியோ சர்ப்ரைஸா சதா அவங்களும் விஷாலும் சேர்ந்து செம்மையா ஆட்டம் போட்டிருக்காங்க. அதனாலேயே அந்த பாட்டு முடிகிற வரைக்கும் முழுசா பார்த்து ஃபுல் மீல் சாப்பிட்ட திருப்தியோட விசில் அடிச்சு கை தட்டிட்டு தான் ஆடியன்ஸ் வெளியவே போறாங்க. படத்தோட எடிட்டிங்க பிரவீன் கேலும் ஸ்ரீகாந்தும் பண்ணிருக்காங்க. எந்த காட்சியுமே இழுவியா இல்லாம காமெடி மீட்டருக்கு ஏற்ற மாதிரி நச்சுன்னு கட் பண்ணிருக்கிறதால படம் விறுவிறுப்பாவே இருக்கு. மற்றபடி குறைகள் பார்த்தா காமெடிங்கிற பேர்ல பாடி ஷேமிங் பண்றது, 2 ஹீரோயின்ஸையும் வெறும் கவர்ச்சிக்காக மட்டுமே பயன்படுத்தி இருக்கிறது, அதுவும் விஷுவல் கிளாமர் போதாதுன்னு கூச்சமே இல்லாம பேசுற கொச்சையான டயலாக்ஸ், முக்கியமா சந்தானம் எல்லார் முன்னாடி தன்னோட மாமியாரை கேலி பொருளாக்கி சந்தோஷப்படுறதுன்னு படத்தில் நம்மள சங்கடப்படுத்துற அம்சங்கள் நிறையவே இருக்கு. ஆனா இது எல்லாமே 2010களில் வெளியான படங்களோட பொதுவான தன்மை தான் புரிஞ்சுக்கிட்டு படத்தை பார்த்தா அந்த நெருடல் ஓரளவுக்கு உங்களுக்கு காணாம போகலாம். ஏன்னா தமிழ் சினிமா பெண் கதாபாத்திரங்களை அப்ப ட்ரீட் பண்ண விதமே அப்படிதான் இருந்தது. மற்றபடி பொங்கல் கொண்டாட்டத்தில் நம்ம சந்தோஷமா நல்லா வாய் விட்டு சிரிச்சு ரசிக்கிற படமா வந்திருக்கு மதகத ராஜா. தொடர்ந்து அதீத வயலன்ஸ் சினிமாக்களே பார்த்து தியேட்டர்ல சிரிக்க மறந்து போன நம்மள மறுபடியும் சிரிக்க வைக்கிற ஒரு பக்கா சிரிப்பு கேரண்டி படம். அதனால எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் உங்க குடும்பத்தோடையும் நண்பர்களோடையும் இந்த படத்தை பார்த்து சந்தோஷமா என்ஜாய் பண்ணுங்க. நானும் எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். இந்த விமர்சனம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ரொம்ப முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதோட ரொம்ப முக்கியமா நோட்டிபிகேஷன் பெல் ஐக்கன்ல ஆளுங்கிற ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை மறக்காம கிளிக் பண்ணுங்க. அனைவருக்கும் மனமார்ந்த இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.